கிருஷ்ணகிரி பிப்ரவரி 22, 2025 தினத்தந்தி செய்திகள். மலைக்கு வாலிபருடன் சென்ற பெண் கூட்டு பலாத்காரம், 4 பேர் கும்பல் அதிரடி கைது, தப்பி ஓடிய வாலிபரை சுட்டு பிடித்த போலீசார். சுரேஷ். கிருஷ்ணகிரியில் மலைக்கு வாலிபருடன் சென்ற பெண்ணை மிரட்டி கூட்டு பலாத்காரம் செய்த 4 பேர் கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இதில் தப்பி ஓடிய வாலிபரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். மது போதையில். கிருஷ்ணகிரி புதிய பஸ் நிலையம் பின்புறம் மலை உள்ளது. இந்த மலைக்கு கடந்த 19ஆம் தேதி மதியம் 35 வயது ஆண் ஒருவரும் 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரும் வந்தனர். அவர்கள் மலை உச்சிக்கு சென்றனர். அங்கே 4 வாலிபர்கள் மது போதையில் அமர்ந்து இருந்தனர். அவர்கள் திடீரென அந்த பெண்ணையும் உடன் வந்த நபரையும் கத்தி முனையில் சுற்றி வளைத்தனர். பின்னர் அந்த பெண் அணிந்திருந்த தங்கச் சங்கிலி, தோடு மற்றும் அவர்கள் இருவரிடமிருந்த ரூபாய் 14,000 ஆகியவற்றை பறித்தனர். கூட்டு பலாத்காரம். பின்னர் காம வெறி தலைக்கேறிய அந்த கும்பலில் இருந்த 2 பேர் அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்தனர். இதனை மற்ற 2 பேர் தாங்கள் வைத்திருந்த செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர். பின்னர் மலையில் இருந்து அழுது கொண்டே கீழே இறங்கி வந்த அந்த பெண் நடந்தவற்றை அங்கிருந்த பொதுமக்களிடம் கூறிவிட்டு போலீசில் புகார் அளிக்காமல் நேராக ஊருக்கு புறப்பட்டு சென்றார். இந்த சம்பவம் பற்றி பொதுமக்கள் வழியாக அறிந்த கிருஷ்ணகிரி உடனடியாக விசாரணையை தொடங்கினர். 2 பேர் கைது. போலீசாரின் விசாரணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணும் நபரும் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் பெண்ணை மிரட்டி பணம், நகை வழிப்பறி செய்தது கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கலையரசன் வயது 21, அபிஷேக் 20 மற்றும் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சுரேஷ் 22, நாராயணன் 21 என்பது தெரிய வந்தது. இதில் கலையரசன், அபிஷேக் ஆகிய 2 பேரையும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு அதிரடியாக கைது செய்தனர். தலைமறைவாக இருந்த சுரேஷ், நாராயணன் ஆகியோரை தேடி வந்தனர். துப்பாக்கியால் சுட்டுப்படுத்தினர். இந்த நிலையில் நேற்று காலை கிருஷ்ணகிரி பொன்மலை குட்டை பெருமாள் கோவில் பின்புறமாக பதுங்கி இருந்த சுரேஷ், நாராயணன் இருவரையும் போலீசார் பிடிக்க முயன்றனர். அப்போது தாங்கள் வைத்திருந்த கத்தியால் போலீஸ்காரர்கள் குமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற. இதனால் போலீஸ்காரர் தாங்கள் வைத்திருந்த துப்பாக்கியால் சுரேஷின் வலது காலில் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் அவர் சுருண்டு விழுந்தார். போலீசாருக்கு பயந்து தப்பி ஓடிய நாராயணன் கீழே விழுந்ததில் அவருக்கு இடது காலில் முறிவு ஏற்பட்டது. துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட சுரேஷ், காலில் முறிந்த நாராயணன் ஆகியோரையும் போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மலைக்கு வாலிபருடன் சென்ற பெண் கூட்டு பலாத்காரம், 4 பேர் கும்பல் அதிரடி கைது, தப்பி ஓடிய வாலிபரை சுட்டு பிடித்த போலீசார். சுரேஷ்.